குளிப்பவர் ஹவுஸு என்னைக்கும் குறையாத ஹைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டேங்க. இன்றைக்கி கூலியோட நிறைய விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோ. ஏன்னா இந்த படத்தை பற்றி ரிலீஸ் வர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. படத்தில் நிறைய விஷயங்கள் இது மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானரில் வரப்போகுது, டைம் ட்ராவல் ஜானரில் வரப்போகுது, அது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு மைண்ட் செட்டில் வந்து இந்த படம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய விஷயங்கள் கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ படம் எப்படி வரப்போகுதுங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். ரிலீஸ் இப்போ வந்து நெருங்கிட்டு இருக்குது. கொஞ்சம் அதுலேருந்தே நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ரிலீஸ் நெருங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ட்ரைலர் என்ன தான் ஹைப்பு அளவுக்கு இல்லைன்னாலும் கூட இன்னும் அந்த கூலி ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த கூலி ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ட்ரெய்லர் நிறைய டைம் பார்த்துருப்பாங்க, இருந்தாலும் இன்னொரு டைம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் என்னமோ இப்போ பெருசாக பண்ண போகிறாங்க, சரி சர்ப்ரைஸாக ஒன்று பண்ணுறாங்க, சரி நம்ம மறுபடியும் நம்ம இந்த ட்ரெய்லரில் பார்த்த விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், சரி அதில் ஏதாவது ஒன்று சின்ன விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணியிருந்தா கூட திருப்பி பார்த்தோம்னா அது வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு தெரிஞ்சிருமில்ல, இந்த படம் எதை நோக்கி போகுதுங்கிறது தெரிஞ்சிருமில்ல. ஸோ அந்த ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா எகைன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லர் வந்து ஹைப் இல்லாமல் இருந்துச்சு. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படத்துக்கு இப்போ நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் நிறைய கூஸ் பம்ப்ஸாக ஹைப் ஏற்றி விடுற அளவுக்கு ட்ரெய்லர் ப்ரெசென்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் தேட்டரில் அந்த படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்லேயே நம்ம முடிஞ்சிருதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்தோம், ஏன்னா ட்ரெய்லரில் பெருசாக காமிச்சிங்க, படத்தில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடந்த சில வாரங்கள் படங்கள் எல்லாமே அப்படி தான் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃபாக இவங்க வந்து ஹைப் ஏற்றாமல் ரொம்ப சீக்கிரட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். லோகேஷ் கனகராஜ் பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைப் ஏற்றி பில்டப் கொடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா லியோ தான். ஏன்னா லியோ வந்து நான் எக்ஸ்பெக்ட் தான் பண்ணேன். எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. காரணம், இந்த படத்தில் எல்சியூ வருது, எல்சியூ விஷயங்கள் இந்த படம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது லியோ கணக்கில் வந்து விக்ரம் இருக்கும், விக்ரம் கணக்கில் வந்து கைதி இருக்கும். இந்த ரெண்டு படத்தோட கனெக்ட் வந்து இந்த லியோவில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோட வாய்ஸ் ஓவரில் அவங்க முடிச்சிருப்பாங்க. சரி, லியோவில் ஏன் அது வந்து செகண்ட் ஹாஃபில் இவ்வளோ மிஸ்டேக் நெகட்டிவ் ரிவ்யூஸாக வந்துச்சுன்னா, லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூ சொன்னாப்புல லியோ வந்து அந்த என்னால் நினச்ச மாதிரி எடுக்க முடியல செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ஓரளவுக்கு நான் நினச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஆனால் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நான் நினச்ச மாதிரி வரல அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகிற வரைக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக் வைக்கணுமா வேண்டாமாங்கிறது எனக்கு கூட தோணிட்டு இருந்துச்சுன்னா சொன்னாப்புல. அதே மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாருக்கும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லலாம். காரணம், அதில் வந்து மூட நம்பிக்கை அது மாதிரி அந்த விஷயங்கள் வந்து லோகேஷ் கனகராஜ் கொண்டு வந்தாப்புல. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல விஷயம்தான், அது புதுசாக ட்ரைவ் பண்ணாப்புல. பட் அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அவர் லியோ பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த படம் வந்து விக்ரம். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் கூலி ட்ரெய்லர் மாதிரி தான் இருந்துச்சு விக்ரம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சஸ்பென்ஸான விஷயம், ஹைப் ஏற்றாத அளவுக்கு அந்த விக்ரம் ட்ரெய்லர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இந்த சூர்யா கேமியோ பண்ணியிருக்காப்புல, விஜய் சேதுபதி வந்து இவ்வளோ வில்லனாக மிரட்டியிருக்காப்புல, அப்புறம் ஃபஹத் ஃபாசில் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவா அப்படிங்கிறது வந்து படம் பார்க்குறதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. ஆனால் எந்த ஒரு ஹைப் இல்லாமல் விக்ரம் படம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அதை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, புதுசாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, விக்ரம் படத்தில் கமல் சார் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் அவர் இன்ட்ரோவே பண்ணுறாங்க. அவரோட இன்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ பிளாக் அதில் தான் வந்து மென்ஷனே பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப்லி ஒவ்வொரு ஹீரோஸ் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாஸாக இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே ட்ராவல் பண்ணுவாங்க. இன்ட்ரோல் பிளாக்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாசாக முடிப்பாங்க. ஆனால் விக்ரம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். கமல் சார் வந்து இது வரைக்கும் அவர் சீக்கிரட்டாக இருந்து நிறைய பேர்த்த அவர் வாட்ச் பண்ணியிருக்காப்புல, இந்த கொலைகள் எல்லாமே இவர் தான் சீக்கிரட்டாக பண்ணிகிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்குவாட் பிளாக் ஸ்குவாட் மூலிமா அவரெல்லாம் இது பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அதாவது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ரொம்ப செலிப்ரேட் பண்ணேன். ஏன்னா கமல் சாரோட ஃபேன்ஸும் சரி, கமல் சாரோட படங்கள் பார்த்து வளர்ந்தவங்களுக்கும் இந்த இன்டர்வல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அந்த மாஸ்க்கை கழட்டிட்டு அவர் ஒரு லுக் பாருங்க, செம்மையாக இருக்கும்.
அந்த அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கமல் ஃபேன் அப்படிங்கிறது வந்து அந்த படத்தில் சூப்பராகவே நிரூபிச்சிட்டாப்புல. சரி, ஓகே. இந்த கூலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரஜினி சார் கூட அவர் ஜாயின் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் விட்டர்லேருந்து இப்போ ரிலீஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எந்த ஒரு இடத்துலையும் ஹைப்பு குறைஞ்ச மாதிரியே தெரியல. ஏன்னா இந்த படத்துக்கு நாளுக்கு நாள் இவங்க விட்ற அப்டேட்டும் சரி, இவங்க விட்ற போஸ்டரும் சரி, இவங்க சொல்கிற அந்த ரூமர்ஸும் சரி, இந்த ஸ்டோரி ப்ரொடக்ஷனும் சரி, எல்லாத்துக்கும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ரஜினி சார் வந்து இந்த படத்தில் அவரோட லுக் வந்து பார்த்திங்கன்னா மேசிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அவர் வந்து அந்த காதில் அந்த இது போட்டிருக்கிறதும் சரி, காப்பும் சரி, அந்த செயினும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு, அந்த பியர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரவுடிக்கான லுக் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே பர்ஃபெக்டாக ஷூட் ஆகிருந்துச்சுன்னு சொல்லலாம். கூலி படத்தில் இப்போ வந்து சென்சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சீன் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்களாமா. இப்போது ரீசெண்டாக ஈவினிங் வந்து அந்த வீடியோவில் சொன்னாங்க. இது மாதிரி சென்சார் போர்டில் வந்து இந்த படத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு சீன் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட புக்கிங்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஓவரால் எல்லாமே ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ கேரளாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி வந்து கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ புக்கிங் அது வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கே பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு பயங்கர கும்பல் எல்லாம் ஓடி போய் பார்த்திங்கன்னா டிக்கெட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நீ டிக்கெட்டு மட்டும் சொல்லு, நான் வந்து உடனே புக் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு ஆவலாக வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க போகிறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கூலி படத்தில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை அவர் ஷேர் பண்ணியிருந்தாப்புல ஒரு இன்டர்வியூவில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸ் ஆவீங்க. உங்களுக்கு புதுசாக இருக்கும். படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. மெயினாக ரஜினி சார் இந்த மாதிரி கேரக்டரில் அவரால் பண்ண முடியுமா, இப்படி நடிக்க முடியுமா, மனுஷன் வயசானாலும் இந்த வயசுலையும் அவரால் எனர்ஜிக்காக ஒரு ஃபைட்டிங் சீனாக இருக்கட்டும், ஒரு சஸ்பென்ஸ் சீனாக இருக்கட்டும், அவர் பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும், இந்த வயசுலையும் அந்த வாய் கொளராமல் திக்காமல் பர்ஃபெக்டாக இந்த வயசுலையும் அவரால் பேச முடியுமாங்கிறது வந்து இந்த படத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்பு. இந்த படத்தில் வந்து நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸோடு சேர்ந்து இன்டர்வல் பிளாக் அதை பார்க்கணும். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு நான் லைவாக பார்க்கணுங்கிறது வந்து லோகேஷ் கனகராஜ் அவரோட இந்த ஆசையை பற்றி இதில் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தாப்புல இன்டர்வியூவில். ஸோ நேற்று தான் நினைக்கிறேன். அப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து திருவண்ணாமலை கோயில் போயிட்டு இந்த படத்துக்காக வந்து அவர் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய அங்கே கோயிலில் இருக்கவங்க கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டாப்புல. ஸோ இந்த படத்து மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த படத்துக்கு இவ்வளோ ட்ரெய்லரையும் ஹைப் ஏற்றல. சொல்கிற விஷயங்கள் ஹைப்பாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு விஷயம் இன்டர்வியூவில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட அது மிகப்பெரிய ஒரு ஹைப்பாக எழுதுது. ஸோ ட்ரெய்லரில் நம்ம பார்க்கும்போது ஹைப் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. புதுசாக நம்மளுக்கு ஏதோ ஒன்று காட்ட போகிறாங்க. அதை அவங்க சொல்ல எனக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்டு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். எப்போதான் 14ஆம் தேதி வரும், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் எப்போ நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத வந்து அந்த ஆர்வம் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட இன்னும் இந்த படத்தில் ஹைப்பு குறையவே இல்லை, துளி கூட குறையலை. 100% இன்னும் மேலே தான் நிற்கிது, அதுக்கு கீழே குறையவே இல்லை. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த கூலி படத்தில் இன்டர்வல் பிளாக் வந்து நான் ஃபேன்ஸோட பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அவரோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாப்புல அந்த வீடியோவில். ஸோ அப்போ கண்டிப்பாக படம் ஃபுல்லாகவே ஒரு மாஸாக இருக்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாகார்ஜுனா சார் வந்து ஒரு குபேரா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாப்பு. அதில் என்ன சொல்லியிருந்தாப்புன்னா, கூலி படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல். அதாவது நான் என்னை ஹீரோவாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த படத்தில் நான் வில்லனாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆனால் அவங்களுக்கு என்னை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங் ஆவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. மனுஷன் இப்படி நடிச்சிருக்காப்புல, என் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் விசில் அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பம்ப்ஸமாக இருக்கும். அதே மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் அந்த படத்துக்குள்ளே தான் இருப்பீங்க. அந்த கதைக்களத்தோடு தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு ஃபோனும் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் பின்னிருக்காப்புல பட்டை கிளப்பி இருக்காப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லும் போது ஹைப்பு வேறு லெவலில் ஏறுதுன்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் இந்த படத்தில் அவரோட ஃப்ளாஷ்பேக் இருக்க போகுது. ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா
நான் என்னோடய படங்களில் வந்து நான் ஃப்ளாஷ்பேக் வந்து லியோவில் அவர் வந்து ஃப்ளாஷ்பேக் ஒரு எப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 hour அது மாதிரி வச்சுருப்பாப்பா. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற படங்களை விட ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரஜினி சாரோட அந்த மாஸ் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ரஜினி சாருக்கு டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. டிஏஜிங் பண்ணி காமிச்சா மட்டும் பத்தாது. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்லேயும் ஒரு நல்ல விஷயங்கள் அது காமிக்கணும் அப்படின்னு சொல்லி முழு எஃபர்ட் போட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் அவங்க பண்ணியிருக்காங்கம்மா. ஸோ ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 6 நாள் இருக்குது. அதுக்குள்ளே இப்போது நாளைக்கு வந்து டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. யார் யாரெல்லாம் இந்த படத்துக்கான டிக்கெட் புக் பண்ணுறீங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய ரூமர்ஸ் நிறைய விஷயங்கள் கிளம்பி ஹைப் ஏற்றினாலும் ஹைப் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் அவங்க சொல்ல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங் அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல், சயின்ஸ் ஃபிக்ஷன் அதெல்லாம் நீங்கள் எதுவும் விட்டுருங்க. இந்த படம் எல்சியில் வருதா வரலையா அப்படிங்கிறது இன்னும் எல்லாத்துக்குள்ளே அந்த கேள்வி இருந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜே சொல்லிட்டாப்புல, இந்த படம் எல்சியூலாம் கிடையாதுப்பா, நான் வந்து புதுசாக பண்ணியிருக்கேன். அதாவது டிஃப்ரெண்ட்டாக வாட்சை பேஸ் பண்ணி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த படம் எல்சியூவும் கிடையாது, சயின்ஸ் ஃபிக்ஷனும் கிடையாது, டைம் ட்ராவலும் கிடையாது. புதுசாக ஒரு விஷயத்தை இந்த படத்துக்குள்ளே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கும்னு தான் சொல்லியிருக்காப்புல. மற்றபடி அவர் வந்து ஹைப் ஏற்றாம தான் அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாப்புல. அது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய கேஸ்டிங் க்ளூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேஸ்டிங் க்ளூஸ் தான் அவங்க செலக்ட் பண்ணி இந்த படத்தில் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சத்யராஜும் சரி, நாகார்ஜுனும் சரி, ஷோபின் அவரும் சரி, அமீர் கான் ஃபார் ஃபஸ்ட் டைம் அவர் தமிழில் பண்ணுறாப்புல. அது கேமியோ ரோலில் அது எப்படி பண்ணியிருப்பாப்புலங்கிறது வந்து நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் பர்சனலாக. ஸோ இந்த படத்தில் இவ்வளோ கேஸ்டிங் க்ளூஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட்டாக அது வந்து எப்படி பண்ண போகிறாங்கிறது வந்து நான் எதிர்பார்க்குறேன். அமீர் கான் சார் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காப்புல வார் 2 வந்து ஐமேக்ஸில் எல்லாமே ஸ்க்ரீன்ஸ் பிடிச்சிட்டாங்க. ஃபுல்லாகவே மோஸ்ட் டெஃப்லி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பிடிச்சிட்டாங்க. இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா ஐமேக்ஸ் வந்து 30, 32 சம்திங் அது மாதிரி சொன்னாங்க. அந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வார் 2 ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்கம்மா. அமீர் கான் சார் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா டேரெக்டாக ஐநெக்ஸ் அண்ட் பிவிஆர் இந்த சினிமாஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நீங்கள் ஏன் மட்டும் வார் 2க்கு ஸ்க்ரீன்ஸ் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கீங்க, கூலிக்கு ஏன் ஸ்க்ரீன் கம்மியாக கொடுத்துருக்கீங்க, அதனால் 2 படத்துக்கு ஈக்குவலாக பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காப்புல. அது மெயினாக கூலி படத்துக்கு நிறையா ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி டேரெக்டாக அவரே பண்ணியிருக்காப்புலம்மா. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோலாம் பண்ணியிருக்காப்புல. ஆனால் இந்த படம் நல்லா வரணும், சக்ஸஸ் ஆகணும், இன்னும் ஸ்க்ரீன்ஸ் இந்த படத்துக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காப்புல. இது எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் ஒரு கேமியோக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காப்புல. அது ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அமீர் கான் சார் வந்து இந்த கேமியோ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் எல்லா இன்டர்வியூவும் சரி, அவர் ஆடியோ லான்ச்சில் பேசினதும் சரி, நான் வந்து கூலி படத்தில் வந்து ஃபஸ்ட்டு என்ன லோகேஷ் கனகராஜ் அப்ரோச் பண்ணும்போது நான் அந்த படத்தோட கதை எதுவும் கேட்கல, ரஜினி சார் இருக்காப்புல, அதனால் நான் வந்து ஒத்துக்கிட்டேன். அந்த ரஜினி சாருங்கிற ஒரு பிராண்ட், அவருக்காக மட்டும்தான் நான் இந்த கேமியோவில் நடிக்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ இதுதான் இந்த படத்துக்குள்ளே இருக்க நிறைய விஷயங்கள். இந்த படத்துக்கான ஏன் இவ்வளோ ஹைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதுதான் கூலி எந்த அளவுக்கு ஹைப்பு மக்கள்கிட்ட இருக்குது, என்கிட்ட எவ்வளோ இருக்குது, உங்ககிட்ட எவ்வளோ இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ அதிகமாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கான ஃபஸ்ட் ஷோ எப்படி இருந்தாலும் பட்டே கிளப்பிடும். கண்டிப்பாக இந்த படம் வந்து 1000 கோடி அடிக்கும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது பார்த்தா ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 1000 கோடி அடிச்சிடும். அதை எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நானும் அதை சொல்லிடலான்னு தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி எத்தனை பேர் இந்த படத்துக்காக நீங்கள் தேட்டர்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க ஃபஸ்ட் ஷோ அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வியூவர்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, ஸோ அப்படியே லைக் ஷேர் பண்ணி இந்த சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.